அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இன்று மிக முக்கியமான ஒருவரின் ஜாதகத்தை, அவர் எப்படி அன்பால் வென்றார், உணர்வுபூர்வமாக மக்கள் மத்தியில், மக்கள் மனதில் இடம் பிடித்தார். ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்வேன், லக்னமே பிரதானம், ராசி என்பது தசாப்தியை காட்டும் என்று கூறுவேன். அதன் அடிப்படையில் ஒரு லக்னம் எப்படி இருந்தால் அந்த அமைப்பு இருக்கும் என்பதை பார்ப்போம். தமிழக மக்கள் மத்தியில் ஒரு நடிகராக இருந்து இன்று மக்களின் முதல்வர் என்று போற்றப்படும் மாண்புமிகு திரு விஜய் அவர்களின் இந்த பிரம்மாண்ட வெற்றிக்கு பின்னால் இருக்கும் ஜோதிட ரகசியங்களை இன்று நாம் காண்போம். நண்பர்களே, பொதுவாக ஒருவருக்கு மக்கள் செல்வாக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அவருடைய ஜாதகத்தில் ஒரு தாயின் அன்பு உள்ளம் படைத்தவர் என்றால் அது சந்திரன். நெஞ்சில் குடியிருக்கும் என்ற வார்த்தையே ஒரு தாயின் அன்பு, அதுவே சந்திரன். அதுவே மக்கள் மத்தியில் உணர்வுபூர்வமாக மாறுவது சுக்கிரன் ஆவார். நடிப்புத் துறையில் அவர் வெற்றிகரமாக நடைபோட்டதும் சுக்கிரனே காரகமாவார். மக்களின் செல்வாக்கை பெற்றுத் தருபவர் சனி பகவான். அவர் முகத்தில் இருக்கும் வசீகர தன்மையை காட்டுவது சுக்கிரன் ஆவார். முக்கியமாக அரசியலில் ஒரு உயர்ந்த பதவியை அடைய கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனியின் அருள் மிக மிக முக்கியம். சனி பகவான் மக்களாட்சிக்கு அதிபதி. உழைப்பால் உயர்ந்து அடித்தட்டு மக்களின் நம்பிக்கையை பெற்றுத் தருவதற்கு சனியின் பலம் தேவை. நண்பர்களே, அதேபோன்று சூரியனின் அனுகிரகமும் குரு பகவானின் அனுகிரகமும் மிக மிக முக்கியம். ஜாதக ரீதியாக 10ஆம் இடம் என சொல்லப்படும் கர்மஸ்தானம் வலுப்பெற்று அது மக்கள் தொடர்பு கிரகங்கள் இணையும் போதுதான் இது போன்ற ஒரு மாபெரும் அரசியல் மாற்றம் சாத்தியமாகும். நண்பர்களே, அவருடைய விடாமுயற்சி, பொறுமை மற்றும் சரியான கால நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் ஆகியவை கோச்சார ரீதியாகவும் அவருக்கு சாதகமாக அமைந்தது இந்த வெற்றிக்கு அடிப்படை. நண்பர்களே, சூரியன் அரசாங்க பதவியை குறிக்கும் கிரகம் என்பதால் அவர் ஜாதகத்தில் சூரியனின் நிலையும் மிக உன்னதமான இடத்தில் இருந்து அவருக்கு இந்த முதல்வர் என்ற மகுடத்தை சூட்டியிருக்கின்றது. தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய் அவர்களின் வெற்றியை வெறும் அரசியல் வெற்றியாக மட்டும் பார்க்க முடியாது. அது அவருடைய லக்னம் பெற்ற வலிமையான பாவத் தொடர்புகள் வெளிப்பாடு. நண்பர்களே, ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது ஜாதகரின் குணம், செயல்பாடுகள் மற்றும் அவர் இந்த உலகிற்கு தன்னை எடுத்து காட்டிக்கொள்வார், எப்படி காட்டிக்கொள்வார் என்பதை குறிக்கும். விஜய் அவர்களின் லக்னம் 3, 5, 7, 9, 11 ஆகிய ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொள்ளும் போது அது ஒரு மனிதன் முழுமையான மக்கள் தலைவனாக மாறுகிறது. இது எப்படி அவருக்கு பொருந்துகிறது என்பதை பார்ப்போம். நண்பர்களே, இப்பொழுது பாருங்கள், லக்னமாக வைத்துக்கொண்டால் இந்த லக்னம் 3, 5, 7, 9, 11ஆம் வீட்டின் தொடர்புகளை கொள்ள வேண்டும். இந்த ஒவ்வொரு வீடும் நமக்கு ஒவ்வொன்று சொல்லும். லக்னம் 1, 3, 5, 7, 9, 11ஆம் வீட்டின் உபநட்சத்திரமாக அமையும் போது முதலில் 3ஆம் பாவம், லக்னம் என்பது ஜாதகர், அவர் சுய சிந்தனை செயலை குறிக்கும். 3ஆம் பாவம் என்பது இது மனோபலத்தையும் தைரியத்தையும் குறிக்கும். யாரும் வராத பாதையில் தனியாக பயணித்து வெற்றி பெறுவேன் என்ற இந்த துணிச்சலை இந்த 3ஆம் பாவ தொடர்பு அவருக்கு வழங்கியுள்ளது. எதற்கும் அஞ்சாத மனம் உறுதிதான் அவர் இன்று இந்த உயரத்தில் அமர வைத்துள்ளது. அதுதான் 3ஆம் பாவம், மனோதைரியம், தொடர்ந்து முயற்சி செய்வது, தொடர் முயற்சி. அடுத்ததாக 5ஆம் பாவம், இது புண்ணிய ஸ்தானம். லக்னம் 5ஆம் பாவன் நட்சத்திரத்தில் அமையும் போது ஒருவர் கருவிலேயே திருவுடையவராக பிறப்பார். அதாவது பிறக்கும்போது அவர் ஒரு பரிசீகத்தன்மையோடும் ஆழ்ந்த அறிவோடும் தெய்வீக ஞானமும் அவருக்கு இருக்கும் என்பதே இதை குறிக்கும். மேலும் கலை சார்ந்த விஷயங்களில் 5ஆம் பாவம் தொடர்பு கொள்வதால் கலைநயத்தோடும் அவர் பிறந்ததற்கு இந்த 5ஆம் பாவ தொடர்பும் ஒரு காரணம். இது அவருக்கு மக்களின் ஒரு இயல்பான அன்பை பெற்றுத் தந்தது. 5ஆம் பாவம் என்பது உணர்வுபூர்வமான பாவம். லக்னம் 5ஆம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்தால், இப்போது லக்னம் 7ஆம் பாவத்தின் நட்சத்திரத்தில் இருந்தால், 7ஆம் பாவம் என்பது சமூக தொடர்பு. அவர் மேடைகளில் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்று சொல்லும்போது அதில் ஒரு உண்மைத்தன்மை இருப்பதை நாம் உணர்கின்றோம், மக்கள் உணர்கின்றார்கள்.
எல்லோரிடமும் சமமாகவும் இணக்கமாகவும் பழகும் அந்த பண்பு 7ஆம் பாவத்தின் வலிமையால் அவர் கிடைத்துள்ளது. காரணம், லக்னம் என்பது 1ஆம் பாவம், அது 7ஆம் பாவத்தின் நட்சத்திரம் இருந்தால் எல்லோரையும் சமமாக பாவிக்கும் தன்மை. இதுவே 1 7ஆம் பாவம். அடுத்து 9ஆம் பாவம் நண்பர்களே. 9ஆம் பாவம் தர்மஸ்தானம், பாக்கியஸ்தானம். மற்றவர்கள் மதிக்கத்தக்க ஒரு கௌரவத்தையும் சொல்லிலும் செயலிலும் ஒரு நம்பகத்தன்மையும் இது தருகிறது. விஜய் சொன்னால் செய்வார் என்ற அந்த பொதுஜன நம்பிக்கைக்கு பின்னால் இந்த 9ஆம் பாவத்தின் அருள் இருக்கிறது. இது இறையருளை பெற்றுத்தரும் பாவம். இந்த லக்னம் 9ஆம் பாவத்தின் நட்சத்திரத்தில் அமையும் போது இந்த அமைப்பை தருகிறது. அது ஒரு 11ஆம் பாவம். 11ஆம் பாவம் 11ஆம் பாவம் என்பது ஒருவருடைய ஜாதகத்தில் வெற்றியை குறிக்கும் ஸ்தானம். அவர் எடுத்துக்கொண்ட குறிக்கோள் ஆசைகளை நிறைவேற்றி தரக்கூடிய பாவம். எப்போதும் உற்சாகம் குறையாத உழைப்பாளியாகவும் தொட்ட காரியத்தில் வெற்றியை தேவையான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் இந்த 11ஆம் வீடு. லக்னம் 11ஆம் வீட்டின் நட்சத்திரத்தில் இருந்தால், அதைத்தான் இங்கே குறிப்பிட்டுள்ளேன், லக்னம் 1 3 5 7 9 11 நட்சத்திரத்தில் இருந்தால் என்று. இந்த 3 5 7 9 11 ஆகிய தொடர்புகள் லக்னத்திற்கு அமையும் போது அவருக்கு இயற்கையாகவே இரக்க சுபாவமும் பிறருக்காக வாழும் சேவை மனப்பான்மையும் உண்டாகும் நண்பர்களே. அதனால்தான் அவர் மக்களுக்காக நான், உங்கள் வீட்டில் ஒருவனாக நான் என்று சொன்னதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தனக்காக வாழாமல் எல்லோரையும் அரவணைத்து செல்லும் இந்த பெருந்தன்மை இந்த ஜோதிட விதிகளின்படி அவருக்கு சிறப்பாக அமைந்துள்ளது நண்பர்களே. இத்தகைய உன்னதமான கிரக அமைப்புகள் அவர் ஒரு மாபெரும் மக்கள் தலைவராகவும் தமிழகத்தின் முதல்வராகவும் உயர்த்தி அழகு பார்க்கிறது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒரு மனிதனின் குணாதிசயங்கள் தீர்மானிப்பது அவருடைய லக்னம் பெற்ற தொடர்புகள் தான். பொதுவாக லக்னம் என்பது 4 6 8 12 ஆகிய பாவங்களுடன் தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகர் சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இப்போது நாம் இந்த ராசி கட்டத்தை பார்த்தோம். இப்போது லக்னம் 4 6 8 12 தொடர்பு பெற்றால் அந்த நட்சத்திரத்தில் இருந்தால் என்னவென்று பார்ப்போம். பொதுவாக லக்னம் என்பது 4 6 8 12 ஆகிய பாவங்கள் தொடர்பு பெற்றால் அந்த ஜாதகர் சவால்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் நம் முதல்வர் விஜய் அவர்களின் ஆளுமை இதற்கு முற்றிலும் மாறுபட்டது என்பதை நாம் இன்று கவனிக்க வேண்டும். ஒரு வரிசையாக பார்ப்போம் நண்பர்களே. 4ஆம் பாவ தொடர்பு என்பது லக்னத்திற்கு என்ன செய்யும்? பொதுவாக 4ஆம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்தால் ஜாதகர்கள் எதிலும் திருப்தியற்ற மனநிலையில் இருப்பார் என்பதுதான் ஜோதிட விதி. ஆனால் விஜய் அவர்கள் எதையும் திட்டமிட்டு மனநிறைவோடு செய்வதை காண்கிறோம். அவருக்குள் இருக்கும் அந்த தெளிவு அவருக்கு 4ஆம் பாவ எதிர்மறை தாக்கத்தை இல்லை என்பதை காட்டுகிறது இந்த இடத்தில். அதே போன்று 6ஆம் பாவம், லக்னம் 6ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது 6ஆம் பாவம் என்பதும் வெற்றி ஸ்தானமே. ஆனால் லக்னம் 6ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது அது வேறொரு மாதிரியான செயல்களை செய்யும். அதாவது மற்றவர்களோடு இணங்கி செல்ல முடியாத குணம் மற்றும் பிடிவாதத்தை குறிக்கும். ஆனால் நாம் பார்ப்பது என்ன? மாற்று கருத்து உடையவர்களாகவும் மதித்து எல்லோரையும் அனைவரையும் அரவணைத்து செல்லும் ஒரு பண்பு அவரிடம் இருக்கிறது. யாரையும் பகைத்துக் கொள்ளும் தன்மை இல்லாமல் இணைந்து செல்லும் இந்த பண்பு 6ஆம் பாவ தாக்கத்தை முறியடித்திருக்கின்றது. அடுத்து 8ஆம் பாவ தொடர்பு. லக்னம் என்பது 8ஆம் பாவத்தின் நட்சத்திரத்தில் இருந்தால் 8ஆம் பாவம் என்பது ஒருவரை எதிர்மறையான சிந்தனையை கொண்டவராக நெகட்டிவ் திங்கிங் என்று மாற்றும் அவரை. ஆனால் முதல்வர் அவர்கள் எதையும் கண்டு அஞ்சாமல் நம்மால் முடியும் என்ற நேர்மறை ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜி செயல்படுகின்றார். இந்த தன்னம்பிக்கை 8ஆம் பாவ பலனை அவர் கடந்து வந்தவராக இருப்பதற்கு இதுவே சான்று நண்பர்களே. அடுத்து லக்னம் 12ஆம் பாவ தொடர்பு. லக்னம் 12ஆம் பாவத்தின் நட்சத்திரத்தில் இருந்தால் 12ஆம் பாவம் என்பது ரகசிய செயல்பாடுகள் மற்றும் தனிமையில் இருந்து வாழ்வதை குறிக்கும். 6 மற்றும் 12ஆம் பாவ தொடர்பில் இருந்தால் ஒருவர் எல்லோரிடமும் இணக்கமாக இல்லாமல் தனித்து வாழ வைக்கும் அது. ஆனால் இவரோ நான் மக்களுக்காகவே வாழ்பவன், உங்கள் வீட்டு பிள்ளை என்று பகிரங்கமாக அறிவித்து மக்களோடு மக்களாக கலந்து வாழ்கின்றார். அவரிடம் ஒளிமறைவு இல்லாத ரகசியமற்ற வெளிப்படையான தன்மை இருப்பதை நாம் காண்கின்றோம். முடிவாக நான் சொல்வது என்னவென்றால், அவர் மனதில் நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்று அசைக்க முடியாத எண்ணமும் எல்லோரிடமும் அன்பு செலுத்தும் குணமும் ரகசியங்களின்றி மக்களோடு இணைந்து வாழும் இந்த தன்மையும் அவர் ஜாதகத்தில் 3 5 7 9 11ஆம் பாவ ஆகிய சுப பாவங்களுடைய தொடர்புகள் லக்னத்தில் இருப்பது என்பதை நமக்கு நன்றாக காட்டிவிட்டது. அதனால்தான்
அவர் மிகச்சிறந்த நிர்வாகியாகவும் மக்களின் அன்புக்குரிய முதல்வராகவும் திகழ்கின்றார். லக்னம் 4, 6, 8, 12ஆம் பாவங்கள் சேராமல் 3, 7, 11ஆம் பாவங்கள் நின்றால்தான் இந்த ஆளுமை கிடைத்தது நண்பர்களே. இதைத்தான் லக்னம் மிக முக்கியம் என்று ஒவ்வொரு முறையும் ஜாதகத்தில் சொல்கின்றேன். நேயர்களே, ஒருத்தர் அரசியலுக்கு வருவது எளிது. ஆனால் அந்த அரசியல் நீண்ட காலம் புகழுடன் இருப்பதற்கு, மக்களுக்காக தியாகம் செய்து ஒரு சிறந்த தலைவனாக மாறுவதற்கு சில விசேஷ கிரக அமைப்புகள் தேவை நண்பர்களே. மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களின் ஜாதக அமைப்பின் அடிப்படையில் அதை நாம் எப்படி பார்க்கலாம் என்று பார்ப்போம். அரசியலில் நிலைத்த புகழ் என்பது உங்களுக்கு இந்த இடத்தில் விளக்க உள்ளேன். லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் லக்னத்தில் 2வது வீடு என்பது செல்வத்தை குறிக்கும், 3வது வீடு என்பது பயணத்தை குறிக்கும். இப்படியே ஒவ்வொரு வீடும் நம்மளுக்கு குறிக்கின்றன 12 பாவங்கள். இதில் லக்னத்திற்கு 5ஆம் வீடு என்பதுதான் ஒருவருக்கு அரசியலை குறிக்கும் நண்பர்களே. நாம் பிறக்கும்போது 5ஆம் பாவ உபநட்சத்திரம் ஒருவருக்கு லக்ன நட்சத்திரத்திலோ 10ஆம் பாவத்தின் நட்சத்திரத்திலோ 11ஆம் பாவத்தின் நட்சத்திரத்திலோ இந்த 5ஆம் பாவம் லக்னம் 11ஆம் பாவம் 10ஆம் பாவம் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கும்போது அமைந்திருந்தால் ஒருவருடைய செல்வாக்கையும் அரசியல் அறிவையும் குறிக்கும் 5ஆம் பாவம் என்ன செய்யும்? 5ஆம் பாவத்தின் நட்சத்திரம் அது நின்ற நட்சத்திரம் 1, 10, 11 ஆகிய பாவம் தொடர்பு கொள்ளும்போது அந்த ஜாதகர் அரசியலில் அசைக்க முடியாத இடத்தை பிடிப்பார். இது விதி. அதேபோன்று 10ஆம் பாவம் என்பது கௌரவம் மற்றும் பதவி, 11ஆம் பாவம் என்பது வெற்றி மற்றும் மக்கள் ஆதரவு. இந்த தொடர்பு இருந்தால்தான் அவர் அரசியலில் நீண்டகால புகழுடன் விளங்குவார். 5ஆம் பாவத்தின் நட்சத்திரம் 1, 6, 11 ஆகிய பாவங்களுடன் தொடர்பு பெற்றால் நட்சத்திரத்தில் இருந்தார். 5ஆம் பாவ நட்சத்திரம் 1, 6, 6, 11 5ஆம் பாவ நட்சத்திரம் 6, 11ஆம் பாவ நட்சத்திரத்தில் இருந்தால் அவருக்கு அரசியலில் தொடர் வெற்றி கிடைக்கும் நண்பர்களே. 6ஆம் பாவம் என்பது வெற்றி, 11ஆம் பாவம் என்பது வெற்றி. இந்த 6, 11ஆம் பாவம் என்பது தொடர் வெற்றி என்பதை குறிக்கும். இதற்கு ராஜகிரகமான சூரியன், சுபகிரகமான குருவின் வலுவாக இருக்க வேண்டும். சூரியன் அதிகாரத்தையும் குரு சட்டத்தை நிலைநாட்டும் ஞானத்தையும் கொடுப்பார் நண்பர்களே. மேலும் ஒரு முக்கியமான விஷயம், லக்னம் பூமி ராசி, அதாவது அந்த தன்மையில் இருக்க வேண்டும். பூமி ராசி என்பது ஒரு ராசி கட்டத்தில் ரிஷபம் பூமி ராசி, கன்னி பூமி ராசி, மகரம் பூமி ராசி, இந்த பூமி ராசிகளின் தொடர்புகள் அந்த ஜாதகத்தில் இருந்தால்தான், லக்னத்தின் நட்சத்திரம் பூமி ராசி தன்மையில் இருந்தால் மட்டுமே ஒரு தலைவருக்கு சுயநலம் பார்க்காத குணம் வரும். மக்களின் கஷ்டங்களை கேட்டவுடன் துடித்து போய் அதை தீர்க்கும் வேகம் வரும். பாசத்தோடும் ஒரு தியாகத்தன்மையோடும் மக்களை வழிநடத்தும் பண்பு பிறக்கும். அதனால்தான் அவர் தன்னை பற்றி சிந்திக்காமல் மக்களின் ஒருவனாக நின்று செயலாற்றுகின்றார். மக்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்க்க வேண்டும் என்று அந்த துடிப்பு அவருடைய ஜாதகத்தில் உள்ள இந்த பூமி ராசி தொடர்புகள் இயற்கையாகவே அவருக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த இடத்தை மட்டும் வைத்து பார்க்கக்கூடாது நண்பர்களே. நாம் பிறக்கும் போதே ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கும். இந்த ராசி கட்டத்தில் 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. நாம் பிறக்கும்போது 9 கிரகங்களும் எங்கெங்கே இருக்கின்றதோ அந்த வீட்டில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கும். இதை நன்றாக உங்கள் ஜாதக கட்டத்தில் பாருங்கள், அவசியம் எழுதியிருப்பார்கள். அந்த நட்சத்திரம்தான் நம்மளுக்கு பலனளிக்கிறது. அந்த நட்சத்திரத்தின் தன்மையை பற்றி கூறுவதுதான் KP அஸ்ட்ராலஜி முறை முக்கிய பங்கு வகிக்கிறது நண்பர்களே. ஆதலால் நாம் இந்த தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமான நல்ல தலைவரை போற்றி புகழ்வோம், வாழ்த்துவோம். நன்றாக இருக்க வேண்டும், அனைவரும் நன்றாக வாழ வேண்டும். நல்லதே நடக்கும், நன்மையே உண்டாகும், நன்றாகவே இனி இருப்போம். இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் இனி செய்யப்போவதற்கும் என் முதலில் நன்றி.